This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode Shopping App is one of the shopping app. ஒரு டீ கடையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் டீயை விடவும் சூடாக இருந்தது. இருவடை எடுத்து ஒருவடை என்பார். திருவோடு ஏந்தி தெருவோடு போவார். மாஸ்டர் டீ போடுகிற நேரத்தில் தட்டிலிருக்கும் வடையில் 2 கபளீகரம் செய்துவிட்டு ஒரு வடைதான் என்று காசு கொடுப்பவர்களை கண்டிப்பதற்காக எழுதப்பட்ட வாசகம் இது. சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றாலும் வடை எடுக்கிற எல்லோருக்கும் இது சங்கடத்தையே ஏற்படுத்தும். இதை படிக்கும்போது உங்களுக்குள் ஏற்படும் மன உணர்விற்கும் இனி வரும் வரிகளை படிக்கும்போது ஏற்படும் மன உணர்விற்கும் உள்ள வித்தியாசத்தினை கவனியுங்கள். ஒரு ஆட்டோவில் டிரைவர் சீட்டின் முதுகில் எழுதப்பட்ட வாசகம். உங்களின் வழிச்செலவு எங்களின் வாழ்க்கை செலவு. இந்த வாசகம் இறங்கிய பின் யாரையும் பேரம் பேச விடாது. மீட்டருக்கு மேல் 5 ரூபாய் போட்டுக் கொடுங்க சார் என்கிற வார்த்தைக்கும் இந்த வாசகத்திற்கு எத்தனை வேறுபாடு. அதனால்தான் சொல்கிறேன், சொல்லும் விதத்தில் வெல்லலாம். ஒரு மொத்த விற்பனை மீன் கடையில் எழுதப்பட்டிருந்த வாசகம். மீன் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தேன். மீனவன் சாப்பிட வேண்டாமா? வார்த்தைகளில் இல்லை வெற்றி. அது வெளிவரும் விதத்தில்தான் வெற்றி இருக்கிறது. டீக்கடையின் வரிகளும் ஆட்டோவில் எழுதப்பட்ட வரிகளும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. ஆனால் சொல்லப்பட்ட விதம்தான் அதில் வித்தியாசம். சொல்ல வந்ததை அழகாக சொல்வது ஒரு கலை. நினைக்கும் விஷயங்களை எல்லாம் பேசாமல் அதை செம்மைப்படுத்தி பேசிப் பாருங்கள். வெற்றி நிச்சயம். ஒரு ஹோட்டலில் எழுதி மாட்டியிருக்கும் வாசகம். வீட்டு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை விடுங்கள். எண்ணங்கள் அழகானால் வார்த்தைகள் அழகாகும். வார்த்தைகள் அழகானால் சிந்தனைகள் அழகாகும். சிந்தனைகள் அழகானால் வாழ்க்கையே அழகாகும். அன்பு இலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்பு உடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாகக் கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். அன்பு